அப்போ நீங்களும் வந்து 700+ வாங்கணும் அப்படின்னா ஒரு 5 முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 700 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்க ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை காலேஜ், தஞ்சாவூர் காலேஜ், அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சார் இந்த 700 மார்க்குக்கு மேலே வாங்குறாங்களே சார், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்களும் 700 மார்க் வாங்கணுமா? இந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே முக்கியமானது. யாரெல்லாம் கவர்மெண்ட் சீட்டு எடுக்கணும், அதுவும் டாப் ஸ்கோர் பண்ணி டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்மர், எம்எம்சி, ஸ்டான்லி, மதுரை காலேஜ், தஞ்சாவூர் காலேஜ், இந்த மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஏன்னா நம்ம பேச போகிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 700 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. என்ன சார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மோஸ்ட் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா they have the dream first. எனக்கு இந்த வருஷம் நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத ட்ரீம் வந்து பக்காவாக வச்சுருக்காங்க. எனக்கு நான் எடுக்கணும் சார், நான் 700 எடுத்தே ஆகணும், 720 அடித்தே ஆகணும் அப்படின்றது வந்து ஒரு பக்காவான ட்ரீம் வந்து ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது, அந்த ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக என்ன அந்த டிசிப்ளின் சொல்கிறாங்க இல்லையா, அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் அது வருமோ அதுக்குள்ள வந்து ஃபோக்கஸ்டாக அந்த டிசிப்ளினோட இருக்காங்க. நான் காலையில் எழுந்து இதை படிக்கணும்னா படிக்கிறாங்க, நான் இதை முடிக்கணும்னா முடிச்சிடறாங்க, நான் இதை ரிவைஸ் பண்ணணும்னா இதை ரிவைஸ் பண்ணிடுவாங்க, இதை நான் பண்ணிட்டு தான் தூங்கணும்னா தூங்குவாங்க, நான் காலையில் இந்த டைமுக்கு எழுந்துக்கணும்னா எழுந்துப்பாங்க, நான் இந்த டெஸ்ட் எழுதிருக்கணும்னா இந்த டெஸ்ட் எழுதுவேன். அப்போ செல்ஃப் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரீம், த செகண்ட் ஒன் இஸ் என்னது, செல்ஃப் டிசிப்ளின். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். இந்த 700 மார்க் மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளான் இருக்கு. நான் காலையில் ஃப்ரம் ஸ்டார்டிங் எடுத்துட்டேன், காலையில் எழுந்துக்கிறேன் அப்படின்னா நைட்டு தூங்குற வரைக்கும் என்னுடைய டே வந்து என்னவா இருக்கும், நான் அதில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை கரெக்டாகவும் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதான் சொல்லணும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. நான் சொன்னதை நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி தே ஆர் டேக்கிங் தேர் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன நினைக்கிறேனோ நான் அதை பண்ணணுன்றவாங்களே, அதை செஞ்சு முடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குது, பிளான் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரீம் இருக்குது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸாக அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 700 அபோவ் வரணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கிலுமே நம்ம தரவாக இருக்கணும். அந்த டாப்பிக்கில் ஏதோ என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸும் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய சப் டாபிக் வைஸும் உள்ள என்ன தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல, என்ன கற்றுக்கணும் அப்படின்றது தெளிவாக இருக்கு. அப்புறம் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குன்னா ரெகுலர் ரிவிஷன் பண்ணுறான். ரிவிஷன் வந்து எப்படி பண்ணுறான்னா ரெகுலராக பண்ணுறான். இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு விட்டுட்டு அப்படி இல்லை, ஒரு ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டுன்னு அந்த ஷெடியூல் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷெடியூல்லேயே தே ஹேவ் த ரிவிஷன் பிளான். ஸ்கிப் பண்ணி அப்புறம் பார்க்கலாம் இல்லை, இன்னைக்கு படித்தா நான் நாளைக்கு திருப்பி அதை ரிவைஸ் பண்ணுறேன், நாளைக்கு பார்க்குறதா அதுக்கு முன்னாடி நாள் பார்க்குறத பார்க்குறேன், 4வது நாள் பார்க்குறான்னா அந்த ஃபர்ஸ்ட் நாள் படித்ததையும் ஒரு வாட்டி பார்க்குறேன், 3வது நாள் படித்ததையும் பார்க்குறேன், 2வது நாள் படித்ததையும் பார்க்குறேன். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன். 6வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமானது, பிராக்டிசிங் கொஸ்டின்ஸ் அண்ட் சால்விங் PIQs. ரெகுலரா ஒரு இது போட்டு பார்க்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன ஆகுது, ப்ராப்ளம் வந்து எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறான். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரை முடிச்சிட்டானா அந்த சாப்டரில் வந்து ப்ரீவியஸ் இயரில் எப்படியெல்லாம் நூக் அண்ட் கார்னரில் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 10 வருஷம் கொஸ்டினை வச்சுட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். அப்போ ப்ராக்டிசிங் கொஸ்டின் அண்ட் சால்விங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்கோர் 700+. யார் பண்ணுறா, அது 700+ மார்க் எடுத்தவங்க பண்ணுறாங்க. இப்போ ஏற்கனவே யார் எடுத்துகிட்டு இருக்காங்களோ நிறைய இன்ஸ்டியூட்டில் 700+ எடுக்கிறாங்க பசங்க, அவங்களெல்லாம் போய் வெரிஃபை அப்போ செக் பண்ணி பார்த்தப்ப அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் வந்து 700+ வாங்கணும் அப்படின்னா இப்போ சொன்ன பாயிண்ட்டுங்களோட லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறான், ரிவிஷன் பண்ணுறான், கோல் இருக்குது, ட்ரீம் இருக்குது, ஷெடியூல் வச்சுருக்கான், இது எல்லாத்தோட படித்ததை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இப்போ இந்த வருஷம் 2025 700+ வாங்கணும்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல் சாப்டர் முடிச்சு வச்சிருக்கான், ரிவிஷன் பண்ணுறான், எங்கெல்லாம் நூக் அண்ட் கார்னரில் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ணுறான், டெய்லி பேசிஸில் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதுறான். ரைட்டா, இந்த ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு என்ன பண்ணுறான்னா அதோடு நிற்கிறது இல்லை, அதை வந்து எவால்வேட் பண்ணி செல்ஃபாகவே எவால்வேட் பண்ணுறான்.
பசங்க வந்து பார்த்தேன், நான் செக் பண்ணுறேன், எப்படிடா 100 மார்க் எடுக்கிறாங்க, இன்னும் மிஸ்டேக் இவங்களுக்குலாம் வரதில்லைன்னா அவனும் சொல்கிறான், சார் எனக்கும் மிஸ்டேக் வரும் சார், ஆனால் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றத என்ன பண்ணுறேன், முடிச்சதுமே எரர் கரெக்ஷன் உட்காந்து நான் பண்ணுறேன் சார். எரர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எந்தெல்லாம் நாங்கள் மிஸ்டேக் பண்ணுறோம் அதெல்லாம் உட்காந்து நான் சால்வ் பண்ணி அதனால் தரோ பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அடுத்தது வந்து எனக்கு திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெகுலர் ரொட்டீனில் டெய்லி பேசிஸில் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன். அப்போ டெஸ்ட் எழுதுறேன், திருப்பியும் என்ன பண்ணுறேன், எரர் பண்ணுறேன். அப்போ நம்ம சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்களேன், ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கலாமா? 700 வேணும் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்ரீம் இருக்கணும், தென் செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், ஒரு கோல் ஒன்று இருக்கணும், தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும், கம்ப்ளீட்டாக ரிவிஷன் வந்து ரெகுலராக பண்ணணும், அப்புறமா சால்வ் பண்ணணும். என்னப்பா சால்வ் பண்ணணும், டெய்லி வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாப்டர் வைஸ் இருக்கக்கூடியதோ இல்லைனா எங்கெல்லாம் லேகிங் இருக்கோ அதெல்லாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை வந்து போட்டுட்டு பிவை கியூஸும் போடணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதிட்டு அந்த எரர் கரெக்ஷனும் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எங்கெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாத்தையும் இன்டெப்த்தாக கிளியர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், ரெகுலராக இதை திருப்பி பண்ணணும். இது பண்ணுறப்ப இது கூட ஒரு அடிஷ்னலாக ஒன்று வச்சுருக்கான் பாருங்க அவன், தி செலக்டட் த மென்டர்ஸ். ஏற்கனவே இந்த விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்க, ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை தெரிஞ்சவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தி சூஸிங் த மென்டர்ஸ். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கம்ப்ளீட் செட்டப். ஸ்டூடெண்ட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 650 700 மேலே வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மென்டர்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் காலேஜில் போய் படிச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி மார்க் வாங்கினவங்கள ஸ்டூடெண்ட் மென்டர் ஆகும். ப்ளஸ் வந்து சப்ஜெக்ட் மென்டர், சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எந்த நூக்கன் கார்னரில் கேட்டாலும் அவங்க தரவாக இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மென்டர் ஆகும். தென் சைக்காலஜிக்கலாக அந்த குழந்தை டிஸ்டர்ப் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டர்ஷிப். 3 ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த சைக்காலஜிக்கலாக டிஸ்டர்ப் ஆகாமல் ஃபோக்கஸ்டாக போகணும் அப்படின்றதுக்கு அந்த மென்டர்ஷிப் கொடுக்குறோம். இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா 700+ நீங்களும் அடிச்சிடலாம். உங்களுக்கு எதனா இது சம்மந்தமாக உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் இல்லை மென்டர்ஷிப் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் 9176552121. we are ready to help you. நீங்களும் 700 வாங்குவீங்கல்ல, யாரெல்லாம் 700 வாங்கிங்களோ கீழே உங்கள் கமெண்ட்டில் உங்கள் நேம் கொடுங்க. எஸ் I'll get 700+ மார்க் சார், உங்கள் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். இதை எப்போ பார்க்கணும், திருப்பியும் நம்ம ரிசல்ட் வந்ததுமே இந்த வீடியோ நீங்கள் திருப்பியும் பண்ணி கொடுத்துருப்போம் கமெண்ட்ஸ், ஆமாடா நான் அன்றைக்கி கொடுத்தேன் அடிச்சிட்டேன் பாரு அப்படி திருப்பியும் வந்து அந்த கமெண்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாம் சார் அன்றைக்கி சொன்னால் நான் திருப்பி பண்ணிட்டேன் அப்படின்றத திருப்பியும் அந்த கமெண்ட்டை கொடுக்கும். பார்க்கலாமா? ஐ வெயிட்டிங். தேங்க்யூ.